அப்பாவியாவுக்கு ஒரு அப்பாவிராணி அவ சேலை கட்டு பார்த்தா போதும் அம்மாமி பாடி. எத்திசையிலும் எங்கள் இசை இணையத்தின் வழியே ஈர்க்கும் விசை. அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவ இக்கரவரும் அக்கறையில நெஞ்ச அவன சுத்தும். உலகம் முழுவதும் உங்கள் காதோறும் இசைப்பாடும் இணைய வானொலி தேனருவி கேட்க தவறாதீர். காற்றிலே அடக்கானம் நூறு தந்தாய், பாட்டிலே சோகம் தீர்க்க வந்தாய், வீட்டிலே ஒரு உறவாய் நீயும் வந்தாய், பார்ப்போற்றிடும் அணி அலையாய் நீயும் நின்றாய், இணையத்தின் இதமாய் இதயத்தை வென்றாய், இதயத்தின் இதமாய் இதயத்தை வென்றாய், இடைவெளியின்றியே மனம் கொள்ளை கொண்டாய். சங்கே முழங்கட்டும் சரித்திரம் படைக்கட்டும் தேனருவி FM, சங்கே முழங்கட்டும் சரித்திரம் படைக்கட்டும் தேனருவி FM, தேனருவி FM. தேனருவி FM. ஒலித்து ஓய்ந்த இனிமையான பாடல் தெரிவு ரவிக்குமரன் சகோ விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் தங்கள் இனிமையான பாடல் தெரிவுக்கு. அன்பு சொந்தங்களே, நேரலையில் தொடரலாம். நம்ம பானுத்தம்பி அப்படியே டயர்டாக எழுந்து நேரலையை கொடுத்து விட்டார்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல் தெரிவு பூக்கடை மணி அண்ணா விருப்பத்தில் இனிய வணக்கம். கோவை பூக்கடை மணி ஜெயந்தி, சுர்ஜித், சூர்யா, அரசன், விஜயகுமார் இவர்கள் விருப்பத்தில் ஒரு இனிமையான பாடல் தெரிவு. அண்ணன் தங்கைக்காக எத்தனை பாடல் வந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதிலும் இந்த பாடல் தெரிவு ஆஹா. படம் ஒரு கொடியில் இரு மலர்கள், வெளிவந்த ஆண்டு 1976. இயக்கம் SP முத்துராமன், MS விஸ்வநாதன் இசையில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், சுஜாதா இவர்கள் இருவரும் அண்ணன் தங்கையாக நடிக்க இந்த பாடலுக்கு என்ன வர்ணனை கொடுப்பது? ஒரு 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 இனம் புரியாத ஒரு உணர்வு. இந்த MS விஸ்வநாதன் இசையும் ஒரு அவ்வளவு அழகான இசை. MS விஸ்வநாதன் இசை. பூக்கடை கோவை பூக்கடை மணி அண்ணா உங்களுக்காக இனிமையான பாடல் தெரிவு. கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கென்ன குறை. அலங்கார ஓவியம் அன்பெனும் காவியம் அண்ணனின் தங்கை அங்கே. நலம் பாடும் நெஞ்சமே நாளெல்லாம் கொண்டவன் தங்கையின் அண்ணனிங்கே. கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கென்ன குறை. கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கென்ன குறை. அன்பு சொன்ன வேதம் நான் அன்று கொண்ட பாசம் எங்கு நின்ற போதும் என் எண்ணம் உன்னை வாழ்த்தும். அன்னமிட்ட கைகள் நான் அன்னை என்று சொல்லும்.
சொல்லும் கங்கை போல பொங்கும் என் தங்கை கொண்ட உள்ளம். கற்பனை ஒரு கோடி எந்தன் கண் வழி உருவாகி இன்று சொப்பனம் காணதம்மா, எங்கோ சிந்தனை ஓடுதம்மா. கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கென்ன குறை. மாலை சூடிக்கொண்டு மஞ்சள் வாழை கன்று நாணம் பொங்க நின்று நான் காண வேண்டும் என்று அண்ணன் செய்த யாவும் நீ அறிந்ததில்லை இன்று. காலம் சொல்லக்கூடும் என் உள்ளம் என்னவென்று. கட்டிலில் ஓருறவு பின்னால் தொட்டிலில் ஓருறவு, இது போல் 1000 உறவு வரும், எங்கே அண்ணனின் நினைவு வரும். கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கென்ன. எத்திசையிலும் எங்கள் இசை, இணையத்தின் வழியே ஈர்க்கும் விசை. அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரை வரும் அக்கறையில நெஞ்ச அவன சுத்தும். உலகம் முழுவதும் உங்கள் காதோறும் இசைப்பாடும் இணைய வானொலி தேனருவி, கேட்க தவறாதீர். தேனருவி FM. இனிமையான பாடல் தெரிவு. பாடலோடு ஒன்றிய அன்பு சொந்தங்கள் எத்தனை பேருக்கு அந்த கண்களில் பாச கண்ணீர் எட்டி பார்த்தது? அவ்வளோ ஒரு பாச கண்ணீரை வரவழைக்கும் பாடல் அல்லவா? இன்னும் ஒரு இனிமையான பாடல். பாசமலர் படத்தில் எவ்வளோ பாட்டு அந்த சிவாஜி சாவித்திரி அம்மா நடிப்பில் பாட்டு வந்தாலும் இந்த பாடல் என்னமோ செய்கிறது இல்லையா? ஒரு இனிமையான பாடல் தெரிவு. கோவை பூக்கடை மணி அண்ணா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் அண்ணா. இனிமையான பாடல் தெரிவுக்கு நேரலையோடு ஓடி வந்திருக்காங்க அன்பு சொந்தங்கள். சிங்கப்பூரிலிருந்து சீனத் பேகம் அக்கா நிகழ்ச்சியோடு இணைந்து முதல் பதிவாக எனக்கு சீனத் பேகம் அக்கா பதிவு காட்டுகிறது. சிங்கப்பூர் நேரம் மதியம் 3:40. இலங்கை 3:40. சிங்கப்பூரில் இலங்கை இந்தியாவில் 1:20 இணைந்திருக்கிறோம். தேனருவி வானொலியோடு ரவி சோமசுந்தரம் மதிய வணக்கம்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கண்டையா சந்திரசிங்கம் அண்ணாவும் ஓடி வந்துட்டாங்க அழகான பூக்களுடன் இதயத்தை எல்லாம் கொடுத்து. நன்றிகள் அண்ணா. சிவகுமார் அண்ணா வணக்கம் 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 வளர்மா. ஓகே அண்ணா, ஓகே. தங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம். சீனத்து பேகம் அக்கா என் அன்பு சகோதரி வளர்த்தங்கம் வணக்கம்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. பவானி அழகு அக்கா ஹாய்மா, அன்பான இனிய உங்களுக்கு காலையா, எங்களுக்கு மதியம் வணக்கம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள்மான்னு சொல்லி சவுதியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பவானி அழகு அக்கா. கனக தெற்கை விருதை வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பவானி அழகு அக்கா சவுதியிலிருந்து அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் உறவுகளே சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா இனிய மதிய வணக்கம். ஆர்ஜே வளர்மதி அம்மா ஆஹா எத்தனை இதயங்கள் அப்படியே புன்னகையோடு இணைந்திருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா. சீனத்து பேகம் அக்கா வளர்த்தங்கம் மூவி தங்கச் சுரங்கம் பாடல் சந்தன குடத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரி என்னக்கா வரும்? தங்கச் சுரங்கம் சந்தன கூடத்தில் 2 பந்தங்கள் உருண்டு வந்து விளையாடுது அந்த பாடலா? ஓகே. பவானி அழகு அக்கா ஓகே 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 ஓகேக்கா. முதல்ல வேலை இது பொழுதுபோக்கு தானே. ஓகே. பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ நிகழ்ச்சியோடு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோ. அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் வளர்மதி மதிய நேர வணக்கம். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நூர்ஜஹான் அன்வர் ரிகாஸ் ரியாசத் ரீனா குட்டி நன்றிகள்.
ஜெயாதேவா அம்மா வந்துட்டாங்க. வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஜெயாதேவா அம்மா. ஆனால் முதல் பாடல் உங்கள் பாடல் தான், ஆனால் உங்களை காணவில்லையே, அதுக்காக காத்திருந்தேன். நன்றிகள் அம்மா. அடுத்து கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா பாடலை அடுத்து உங்கள் பாடல். ஓகேவாம்மா? பூக்கடை மணி அண்ணா, ஆஹா நான் என்ன ஒரு பாடல் தெரிவு அண்ணா. அது இந்த எனக்கு உண்மையை சொல்லணும்னா லைட்டாக அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் நான் நிகழ்ச்சியை அடுத்து பேச ஆரம்பித்தேன். அதாவது அந்த பாசத்தில் அந்த கண்ணீர் எட்டி பார்த்துருது கண்களில் இருந்து. ஏன்னா எனக்கு அண்ணனே இல்லை, அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, இல்லை வெறும் 2 அக்கா மட்டும்தான். அதனால் அண்ணன் அப்படின்னு பாட்டு கேட்டால் உருகிடுவேன் நான். ஓகே, பூக்கடை மணி அண்ணா இனிய வணக்கம். கோவை பூக்கடை மணி, பாடல் கொடுத்தமைக்கு நன்றி. பாடல் ரசித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கோவை பூக்கடை மணி அண்ணா. நன்றிகள் அண்ணா. அடுத்து ஒரு இனிமையான பாடல் தெரிவு ஜெர்மனியிலிருந்து கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா. இனிய மதிய வணக்கம் ஆர்ஜே வளர்மதி அம்மா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் மாப்பிள்ளை அழைப்பு, வெளிவந்த ஆண்டு 1972. இயக்கம் TR ரகுநாத், இசை V குமார். என்ன நம்ம மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இதோ அடுத்த ஒரு பாடல் விஜயலலிதா கூட வராரு. இனிமையான பாடல் தெரிவு ஜெர்மனியிலிருந்து கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா, அருள்மலர் அக்கா, காதல் ஜோடிகள் விருப்பத்தில். என்ன நினைச்சிங்க அண்ணா? அக்கா என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? இதோ உங்கள் எண்ணம் என்ன என்று பார்க்கலாமா? ஒன்று பார்க்கலாம். ஆனால் 100 இருக்கே, நேரம் பத்துமா? கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா உங்களுக்காக. உள்ளத்தில் 100 நினைத்தேன், உள்ளத்தில் 100 நினைத்தேன், உன்னிடம் சொல்ல தவித்தேன். உள்ளத்தில் 100 நினைத்தேன், உன்னிடம் சொல்ல தவித்தேன். தன்னை கண்டு நீரோட்டம் போல இன்று பாராட்ட வந்தேன் இங்கு உனை தேடி. புத்தகம் போல் பூவை உனை புரட்ட, பள்ளியறை பாடங்களை புகட்ட, முக்கனியும் சக்கரையும் திகட்ட, முப்பொழுதும் இந்த சுகம் இனிக்க, உள்ளத்தில் 100 நினைத்தேன், உன்னிடம் சொல்ல தவித்தேன். ஆசை கோடி பிறக்கும்
வாழ் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. லைவ் மியூசிக், கரோக்கி மியூசிக். திருமண விழாவா, தூப்பணி நீராட்டு விழாவா, பிறந்த நாள் விழாவா, கலை நிகழ்ச்சிகளா, உங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தமலை இசைக்குழு. ஆனந்தமலை இசைக்குழு தொடர்புகளுக்கு ஜெர்மனி ஆனந்தன் 0049 15 11 072 56 43 மற்றும் பார்த்திபன் 0049 17 68 074 79 90. ஜெர்மனி. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. எத்திசையிலும் எங்கள் இசை இணையத்தின் வழியே ஈர்க்கும் விசை. அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம். அவன் இக்கரவரும் அக்கறையில நெஞ்ச அவன சுத்தும். உலகம் முழுவதும் உங்கள் காதோறும் இசைப்பாடும் இணைய வானொலி தேனருவி. கேட்க தவறாதீர். தேனருவி FM. இனிமையான பாடல் தெரிவு ஜெர்மனியிலிருந்து கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா, அருள்மலர் அக்கா. அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த 100 ஆசையும் சொல்லிட்டாங்க கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா. அழகான பாடல் தெரிவு, நன்றிகள். கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா, அருள்மலர் அக்கா இவர்களின் விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நேரலையோடு இணைந்தே இருக்காங்க சின்னத்து பேகம் அக்கா. எஸ் வளர்த்தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகுமார் எஸ் அண்ணா, எந்த கண்மணிக்கு எந்த குறையும் இல்லைம்மா. அது குறையெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏக்கம் மட்டும்தான். மலர் மலர் இனிய மதிய வணக்கம் சகோதரின்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. என்ன மலர் மலர் ரொம்ப பின்தங்கிட்டீங்களே. ஓகே 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 8வது பாடலாக வந்துட்டீங்க. ஓகே பார்க்குறேன். கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா, நாங்கள் இருக்கிறோம் அண்ணன்மார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணா, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள்லாம் அந்த உங்கள் உறவுலாம் கிடைத்ததற்கு அருமையான பாடல். உள்ளத்தில் 100 நினைத்தேன்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க மலர் மலர். நன்றி பாடல் ஒளிபரப்பியதற்கு ஆர்ஜே வளர்மதி அம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா. கதிர் KRS கதிர், மதிய வணக்கம் சகோதரி. தங்களது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பாடல் ஒலிக்கும். கதிர் KRS கதிர், நன்றிகள். நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி சொல்லியிருக்காங்க நம்ம கந்தையா சந்திரசிங்கம் அண்ணா. நன்றிகள் அண்ணா. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு ஜெயா தேவா அம்மா விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இனிய மதிய வணக்கத்தோடு இணைந்திருக்காங்க. படம் படகோட்டி. வெளிவந்த ஆண்டு 1964. இயக்கம் டி பிரகாஷ் ராவ். வாலிப கவிஞர் வாலி வரிகளுக்கு இசை, மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, TM சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. நம்ம புரட்சி தலைவருக்காகவே அந்த வரிகளை எழுதியிருக்கிறார் வாலிப கவிஞர் வாலி. என்ன ஒரு அழகான வரிகள். ஆனால் பாடல், நிறைய பாடல் நம்ம புரட்சி தலைவருக்கு பொருந்தி போகும் வரிகள். வளைந்து கொடுக்கும் கவிதை கண்ணதாசன் கிட்ட அவர் எழுதுறது தான். ஆனால் வாலிப கவிஞர் வாலி நம்ம புரட்சி தலைவருக்கு வளைந்து கொடுப்பாராம். அவர் கொஞ்சம் அப்படி அப்படியே ஐடியா சொல்ல அவர் அப்படியே பட்டுன்னு வரிகளை எழுதுவார். ஒரு இனிமையான பாடல் தெரிவு. வரிகளை கவனியுங்கள். ஜெயா தேவா அம்மா உங்களுக்காக. இப்போ யாருங்க இருக்கா இந்த மாதிரி இல்லையா? இனிமையான வரிகள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான்,
இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தேனருவி FM. இனிமையான தத்துவ பாடல் வரிகள் புரட்சி தலைவர் நடிப்பில் கேட்டு மகிழ்ந்த அன்பு சொந்தம் ஜெயா தேவா அம்மா விருப்பத்தில். நன்றிகள் அம்மா. தங்கள் பாடல் தெரிவுக்கு மலர் மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஓகே அண்ணா, நேற்று இரவு ஓகே 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 ஓ நேற்று இரவு அண்ணா. ஓகே ஓகே லிங்கா அண்ணா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் பாடல் பதிவு செய்தேன்னு சொல்லியிருக்காங்க. மலர் மலர் நன்றிகள். பாடலும் தேடலும் நிகழ்ச்சி தெரியும் சகோதரி. நமக்கு அது எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தது, என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா, மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் ஒரு பாடல் வரிகளை ரசித்து பதிவு கொடுத்திருக்காங்க. செல்ல நாகராஜன், இனிய மதிய வணக்கம் வளர்மதி சகோதரி, நிகழ்ச்சிக்கு அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கதிர் KRS கதிர், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் பாடல் அருமைன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ விருப்பத்தில். இனிய மதிய வணக்கம் சகோதரி. படம் மகனே நீ வாழ்க, வெளிவந்த ஆண்டு 1969. இயக்கம் எம் கிருஷ்ணன், கவியரசர் கண்ணதாசன், வரிகளுக்கு இசை TR பாப்பா, TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்காங்க. இனிமையான பாடல் தெரிவு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், லக்ஷ்மி இவர்கள் நடிப்பில் பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ உங்களுக்காக
ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து. ஒத்தக்கல்லும் மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. ஒத்தக்கல்லும் மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ விருப்பத்தில் ஒரு இனிமையான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ. இனிய மதிய வணக்கம் தோழி வளர்மதின்னு சொல்லி ரவிக்குமரன் சகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நேரலையோடு இணைந்து சிவகுமார் எஸ் அண்ணா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எங்களுக்கு நல்ல நல்ல பாடல்கள் தருவதாக உங்களை எங்களுக்கு கொடுத்தான் ஆண்டவன். அண்ணா, பாடல் தெரிவுகள் எல்லாம் உங்கள் தெரிவுகள் தானே, என்னுடைய தெரிவுகள் கிடையாது. அனைத்தும் தேனருவி வானொலியின் அன்பு சொந்தங்களின் பாடல் தெரிவுகள். அதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிவகுமார் எஸ் அண்ணா, நன்றிகள். அடுத்து ஒலிக்க நம்ம பண்ணைபுரம் மணிகண்டன் சகோ விருப்பத்தில் ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலித்தது. அதனை தொடர்ந்து அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு சிங்கப்பூரிலிருந்து சீனத்து பேகம் அக்கா உங்களுக்காக இனிமையான பாடல் தெரிவு. செவாலியே சிவாஜி கணேசன் பாரதி நடிப்பில் இனிமையான காதல் பாடல் தெரிவு. சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது.
தந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது தந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது மனமோ இது என்ன சுகமோ இது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது மனமோ இது என்ன சுகமோ இது ஆசையில் கொதிக்குது அந்திப்பட்டு மாறுது பழமோ இது கொஞ்சம் பதமோ இது ஆசையின் நடுவில் காதல் எழுதும் படமோ இது தேன் குடமோ இது இங்கு ஏறும் ஒரு மயக்கம் நெஞ்சில் இறங்கும் ஒரு கலக்கம் தந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது காற்றினில் நடுங்குது கதகதப்பாகுது கனலோ இது இன்பக் கனவோ இது கண்ணம் இரண்டும் நெஞ்சில் பொழியும் மழையோ இது இன்ப சுவையோ இது இதழ் மேலே ஒரு படிப்பு அதனாலே ஒரு துடிப்பு அம்மா அப்பா தந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது சுகம் விளையாகுது சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது மனமோ இது என்ன சுகமோ இது என்ன மனமோ இது என்ன சுகமோ இது தேனருவி FM. இனிமையான பாடல் தெரிவு. சிங்கப்பூரிலிருந்து சீனத்து பேகம் அக்கா விருப்பத்தில் ஒலித்து வந்தது. அக்கா காணுமே. ஓகே, இனிமையான பாடல் தெரிவு. ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ நேரலையோடு இணைந்து இருக்காங்க. கத்திருங்கள் சகோ. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு முன் தேனருவி தேனருவி We bring him down தேனிய ஒளி 6 ஆண்டுகள் நினைவுகள் 7ஆம் ஆண்டு புதிய கனவுகள் உங்கள் மனதின் நெருங்கிய தோழன் உணர்வுகளை இணைக்கும் பாலம் காலை முதல் இரவு வரை உங்கள் வாழ்வில் இசை தரை தேனருவி புலம்பெயர்வால் தமிழ் உறவுகளைப் போல் அரிய வாய்ப்பு இலங்கையில் உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றைய நாடுங்கள் திருகோணமலை நிலவெளியில் அமைந்துள்ள ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ் ஏசி அறைகள் நவீன வசதிகளுடனான சமையலறை, வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள் மற்றும் புகழ்பெற்ற கோணேஸ்வரர் கோவில், இயற்கை துறைமுகம், நிலாவளி பீச் போன்ற அண்மித்த சுற்றுலா தலங்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் அமைந்துள்ளது. ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ தங்குவதற்கு இன்றைய பதிவு செய்யுங்கள். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். முகவரி ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ், 580 புல்மோட்டை ரோடு, நிலாவளி. மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் +94 77 76
57 573 மற்றும் ஒரு இலக்கம் 0026434318 மின்னஞ்சல் முகவரி dreamguesthouse.hsc@gmail.com. மறவாதீர்கள், இன்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். தேனருவி FM. இனிமையான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. சீனத்து வேகம் அக்கா பாடலை கேட்டு மகிழ்ந்து வளர்த்தங்கம் பாடலுக்கு என் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அழகான இதயங்களை கொண்டு வந்திருக்காங்க. நேரலையோடு தேங்க்யூன்னு அழகாக ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அண்ணா, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி வளர்மதி மணி அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை. வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க சோமசுந்தர பிரபு அண்ணா. நன்றிகள். கதிர் KRS கதிர், மதிய உணவு சாப்பிட்டாச்சா சகோதரி? பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. இல்லை சகோ, போய் தான் சாப்பிடணும். ஓகே. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு மலர் மலர் சகோதரி விருப்பத்தில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தெரிவு. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கல்யாணம், அந்த திருமணம் முடிந்த பெண் அந்த முதல் பிரசவம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் பாருங்கள், அந்த முன்னோர்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அவ்வளோ சடங்கு வச்சுருக்காங்க. 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 9ஆம் மாதம் சீமந்தம், அந்த நல்லா சந்தோஷமாக அந்த பெண்ணுக்கு உரிய அந்த சடங்குகள் நலங்கெல்லாம் வச்சு எவ்வளவு அழகான அப்போ அந்த பொண்ணோட மனசு அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடையும். 2வது, அந்த முதல் பிரசவம் தாய் வீட்டில் தான் நடக்க வேண்டும் சொல்லி அப்படி ஒரு வழிமுறையும் வகுத்திருந்தாங்க. காரணம் இல்லாமல் தாய் வீட்டில் நடந்தால் அந்த பெண்ணு கொஞ்சம் தைரியமாக ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த பாடல் பாருங்க, கவியரசர் கண்ணதாசன் வரிகள் அவ்வளவு இனிமையான வரிகள். அந்த பிறக்க போகும் குழந்தையை, அந்த குழந்தைக்கு கவியரசர் கண்ணதாசன் வரிகளை பாருங்கள். இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் இது சத்தியம். வெளிவந்த ஆண்டு 1963. இயக்கம் K. சங்கர். கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, P. சுசீலா அம்மாவும் S. ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க. அழகான ஒரு கோரஸ் பாடல். இனிமையான பாடல் தெரிவு மலர் மலர் உங்கள் விருப்பத்தில் உங்களுக்காக மலர். குங்கும பொட்டு குலங்குதடி, நல்ல கோமல மஞ்சள் விளங்குதடி. 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 மங்கள தோற்றம் பொங்கி எழுந்து மகன் வருவதை கூறுதடி. மங்கள தோற்றம் பொங்கி எழுந்து மகன் வருவதை கூறுதடி. ஆக மகன் வருவதை கூறுதடி. குங்கும பொட்டு குலுங்குதடி, நல்ல கோமள மஞ்சள் விளங்குதடி.
இசையோடு இசையாக உங்கள் முதல் தேனருவி பொன்னொழி. தேனருவி FM. சீமந்த சடங்கை நம் கண்முன்னே நிறுத்திய அன்பு சொந்தம் மலர் மலர் சகோதரி விருப்பத்தில் இனிமையான அந்த என்னவென்று வர்ணிப்பது, அந்த சடங்குக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது இல்லையா? அந்த அந்த வீட்டு பெரியவர்களாம் எல்லாம் உங்கள் அப்பனை மாதிரி இருக்க சொல்லுவாங்க. அந்த வழக்கெல்லாம் அப்படியே அந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க பாருங்கள். இனிமையான பாடல் தெரிவு. எனது விருப்ப பாடல் தந்தமைக்கு நன்றிகள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. நேரலையோடு இணைந்து மலர் மலர் ஜெயாதேவா அம்மா பாடலை ரசித்து பாடல் அருமைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய விருப்ப பாடலை பதிவு செய்து காத்துக்கிட்டே இருக்காங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ உங்களுக்காக ஒரு அரிதான இனிமையான பாடல் தெரிவு. படம் உறவுகள் என்றும் வாழ்க. வெளிவந்த ஆண்டு 1978. HS வேணு இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில், பாடும் நிலா SPB குரலில், நவரச நாயகன் முத்துராமன் நடிப்பில் இந்த இனிமையான பாடல் தெரிவு சேலம் மாவட்டத்திலிருந்து ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ உஷா நந்தினி இவர்கள் விருப்பத்தில் வாழ்க்கை என்றொரு பாடல். வாழ்க்கை என்றொரு பாடல், அதில் ஆளுக்கு ஆளொரு ராகம், செல்வம் என்றொரு தாளம், ஆசைதான் அதன் மேளம், இதயங்கள் மாயையில் ஆடுது பாவம். சரித்திரம் முழுதும் படித்தால் தெரியும், பணத்தால் உயர்ந்தவர் இல்லை. நம் தலைமுறைக்கென்றொரு பண்பாடுண்டு, தர்மம் தானதன் எல்லை. சட்டத்தின் நிறமோ சிவப்பு, அதை சாதிக்கும் நிறமோ கருப்பு. சட்டத்தின் நிறமோ சிவப்பு, அதை சாதிக்கும் நிறமோ கருப்பு. வாழ்க்கை என்றொரு பாடல், அதில் ஆளுக்கு ஆளொரு ராகம், செல்வம் என்றொரு தாளம், ஆசைதான் அதன் மேளம், இதயங்கள் மாயையில் ஆடுது பாவம். காலை மாலை வெயிலின் நீரத்தை கன்னத்தில் பூசிய மங்கை, காலை மாலை அவள் கால்களை பார்த்து நடக்கின்ற போதும் காட்சியில் காமனின் தங்கை. அவள் கால்களை பார்த்து நடக்கின்ற போதும் காட்சியில் காமனின் தங்கை. தாயிடம் வாங்கிய நாணம், குல தர்மத்தில் ஓங்கிய மானம். தாயிடம் வாங்கிய நாணம், குல தர்மத்தில் ஓங்கிய மானம். வாழ்க்கை என்றொரு பாடல், அதில் ஆளுக்கு ஆளொரு ராகம், செல்வம் என்றொரு தாளம், ஆசைதான் அதன் மேளம், இதயங்கள் மாயையில் ஆடுது பாவம். பார்வையில் மோகனம் ஆனந்த பைரவி,
நான் விரும்பும் ஒரு பெண்மை, பார்வையில் மோகனம் ஆனந்த பைரவி. நான் விரும்பும் ஒரு பெண்மை, அது பக்தியில் கல்யாணி பரவச வசந்தா. பக்தியில் கல்யாணி பரவச வசந்தா. பந்துவராளின் மென்மை யாருக்கென் கற்பனை பொருந்தும், அதை சொன்னால் வேறொன்று வருந்தும். யாருக்கென் கற்பனை பொருந்தும், அதை சொன்னால் வேறொன்று வருந்தும். வாழ்க்கை என்றொரு பாடல், அதில் ஆளுக்கு ஆளொரு ராகம். செல்வம் என்றொரு காலம், ஆசைதானதன் மேளம். இதயங்கள் மாயையில் ஆடுது பாவம். தேனருவி இணைய வானொலியில் நீங்களும் அனுசரணையாளர் பக்கத்தில் இடம்பெற வேண்டுமா? அழைப்பினை மேற்கொள்ளுங்கள் 9466996967 என்ற இலக்கத்தின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். தேனருவி எஃப்எம், தேனருவி ரேடியோ என்ற முகநூல் பக்கங்களூடாக. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம தேனருவி எஃப்எம். இந்நிகழ்ச்சிக்கு ஊடக அனுசரணை வழங்குவர் ரோசினி குவைத். தேனருவி FM. இனிமையான பாடல் தெரிவு, அரிதான பாடலும் கூட. சேலம் மாவட்டத்திலிருந்து ரவி, சோமசுந்தரம், எஸ் சகோ, உஷா, நந்தினி இவர்கள் இருவரின் விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நேரலையோடு இணைந்தே இருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். அரசன், சிவகாசி, தமிழ்நாட்டிலிருந்து கதிர், KRS கதிர், RJ வளர்மதி சகோதரி தங்களது குரல் வளத்தால் பழைய பாடல்கள் சங்கமம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் கதிர், KRS கதிர். கொடுவா MP சாமி அண்ணா அழகான ஸ்டிக்கர்களை பதிவிட்டு நானும் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா ஆசையை தூண்டுறீங்களே, அந்த வாட்டர் மெலனை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது, இந்த வெயிலுக்கு சாப்பிட மாட்டோமா அப்படின்னு. ஓகே, ஆசையை தூண்டுறாங்க. ஓகே, இனிய நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்கள். இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சி முடித்த உடனே என் மகனை அனுப்பி இன்னைக்கு வாட்டர் மெலன் சாப்பிட்டே ஆகணும். ஓகே, கொடுவா MP சாமி அண்ணா நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். ஆஹா, திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுவா MP சாமி அண்ணா. ரவி, சோமசுந்தரம், எஸ் சகோ எனது விருப்ப பாடலை கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. பாடலை கேட்டு மகிழ்ந்து நன்றிகள். தினகரன் மதிய வணக்கம்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் தம்பி. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு. அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம தெய்வத்தை நினைக்கவே மாட்டோம். அப்படி சந்தோஷமாக அப்படியே ரொம்ப அந்த சந்தோஷம் தலைக்கால் புரியாது. ஆனால் ஒரு சோகம் வந்துடுச்சுன்னா ஓடி போயிட்டு கடவுளே ஏன் எனக்கு இந்த சோகத்தை கொடுத்த அப்படிலாம் வேண்டுவோம் இல்லையா? அது போல் ஒரு இனிமையான பாடல் தெரிவு. கதிர், KRS கதிர் சகோ விருப்பத்தில் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலிருந்து CV ஸ்ரீதர் இயக்கத்தில் நவரச நாயகன் முத்துராமன், தேவிகா, கல்யாண்குமார்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு இனிமை, அந்த காலத்தில் எவ்வளவு ஒரு முக்கோண காதல் கதை. அதாவது கல்யாண்குமாரும் தேவிகாவும் முன்னால் காதலிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க முத்துராமன் கூட திருமணம் முடிந்தவுடன் தன் கணவனுக்காகவே முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த கணவரை காப்பாற்றி விட்டு ஒரு சோகமான முடிவு நம்ம கல்யாண்குமார் அவர்களுக்கு. இப்போ இந்த பாடல் முத்துராமன் பாடுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் முத்துராமனும் தேவிகாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. கதிர், KRS கதிர் சகோதரி
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். உங்கள் வர்த்தக விளம்பரங்களை குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் நீங்கள் விரும்பும் வகையில் விளம்பரம் செய்ய அழையுங்கள் தேனருவி FM. தொடர் விளக்கம் 9476996978. இணைய முகவரி www.tnrvfm.com. இடவிடாம கேளுங்க உங்க ரேடியோ தேனர்விய. எப்ப கேட்டாலும் மியூசிக் ட்ரீட் தான். இணைந்து கொள்வதற்கு www.tenerviradio.com மற்றும் ஸ்மார்ட் போன் ஆப்ஸ். The best music on the best station. தேனருவி FM. கதிர் KRS கதிர் சகோ விருப்பத்தில் ஒரு நிதர்சனமான உண்மையான பாடல் தெரிவு. நன்றிகள் சகோ. தங்கள் பாடல் தெரிவுக்கு நேரலையோடு இணைந்தே இருக்காங்க பி புஷ்பா. வளர்மதி சகோதரி வணக்கம். இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள் சகோதரி. என் விருப்ப பாடல் வழங்கிய சகோதரிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேனருவி FM வாழ்க வளர்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடலை கேட்டு மகிழ்ந்து கதிர் KRS கதிர் சகோ. நன்றிகள். ஜெயா தேவா அம்மா அருமையான உண்மையான வார்த்தை, அருமை, சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஜெயா தேவா அம்மா வாங்க அண்ணா வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். வணக்கம் தங்கச்சி, நலமா இருக்கீங்களா நீங்கள்? ஓகே அண்ணா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும். இனிய மதிய வணக்கம். வன்னியூர் ஆனந்த் விஜி தனபால சிங்கம் அண்ணா நெதர்லாந்திலிருந்து நேரலையோடு இணைந்தே இருக்காங்க. நன்றிகள் அண்ணா. லோகநாதன் தம்பி தமிழ்நாட்டிலிருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி பூங்குத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆஹா கூட யார் தம்பி கூட யார் கூடயோ டான்ஸ் ஆடிக்கிட்டே வரீங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பாடல்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ ஒலித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ. அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல் தெரிவு நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா விருப்பத்தில். எப்பவுமே ஒரு பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க. இதோ அன்பு அண்ணா உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல். ஆமாம், சுட்டெரிக்கும் வெயிலில் இது போன்ற பாடலை கேட்டாவது நாம் குளுமையாகி கொள்ளலாம். இனிமையான பாடல் தெரிவு படம் ராஜராஜன், வெளிவந்த ஆண்டு 1957. இயக்கம் டிவி சுந்தரம். கோசா கிருஷ்ணமூர்த்தி வரிகளுக்கு இசை KV மகாதேவன். வெண்கல குரலும் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், AP கோமலா பாடியிருக்காங்க. புரட்சி தலைவர் நடிப்பில் நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா உங்களுக்காக இந்த பாடலை கேட்டாவது நாம் குளுமை அடைவோம். இதோ இனிமையான பாடல். சுட்டெரிக்கும் வெயிலில் நிலவுக்கு அழைத்து செல்கிறார் நம்மை நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா உங்களுக்காக. நிலவோடு வான்முகில் விளையாடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனக்குள் துணை தேடுதே. நிலவோடுவான் முகில் விளையாடுதே. கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம தேனருவி FM.
தேனருவி FM. இனிமையான பழமையான பாடல் தெரிவு புரட்சி தலைவருடன் நம்ம பப்பி அம்மா நடிப்பில் இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த அன்பு சொந்தம் நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் அண்ணா, தங்கள் பாடல் தெரிவுக்கு. அழகான பாடல். பிரான்ஸ் நாட்டிலிருந்து குணா டீச்சர் அம்மா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள் அம்மா, வணக்கம் சொல்லி பூங்கொத்துக்கள்லாம் கொடுத்து நன்றிகள். ஜெயா தேவா அம்மா அருமையான பாடல்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாடலை கேட்டு மகிழ்ந்து ரகு சி ஹாய் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அடுத்து தன்னுடைய பாடலுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க நெதர்லாந்திலிருந்து வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் அண்ணா விருப்பத்தில் படம் உரிமை குரல் வெளிவந்த ஆண்டு 1974. இயக்கம் CV ஸ்ரீதர், கவியரசர் கண்ணதாசன், வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், P சுசீலா குரலில் புரட்சி தலைவர் நாட்டிய பேரொளி பத்மினியை அழைத்து வந்தார் சென்ற பாடலுக்கு. இந்த பாடலுக்கு நடிகை லதாவுடன் கைகோர்த்து வருகிறார். இந்த பாடலை எத்தனை முறை பார்த்தாலும் கேட்டாலும் சலிக்காத பாடல் தெரிவு. நெதர்லாந்திலிருந்து வன்னியூர் ஆனந்தி விஜய் தனபால சிங்கம் அண்ணா உங்களுக்காக. அதுவும் குறிப்பு KJ யேசுதாஸ் குரலில் மிகவும் சிறப்பு இந்த பாடல். அந்த பாடல் காட்சிகள் வரும் அந்த காட்சிகளும் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காலத்துலேயே அவ்வளோ செட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இனிமையான பாடல் வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா உங்களுக்காக. விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதையெழு கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பலிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன். கிளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் எந்த சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் உனக்காகவே நான் வாழ்கிறேன் கனவு பாடல் நம்மை கனவுலகுக்கு அழைத்து சென்ற அன்பு சொந்தம் நெதர்லாந்திலிருந்து வன்னியூர் ஆனந்தி விஜய் தனபாலசிங்கம் அண்ணா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் அண்ணா. தங்கள் இனிமையான பாடல் தெரிவிக்கு வேல்சாமி அண்ணா ஓடி வந்துட்டாங்க. ஹாய்மா, அருமையான பாடல், நானும் வந்துட்டேன். இப்போ தான் வந்து நேரம் கிடைக்குது. என்ன என்ன அண்ணா நேரம் நிகழ்ச்சிக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பார்த்துட்டே இருந்தேன் வழிமேல் விழ வைத்தவங்களை. ஓகே, வேல்சாமி அண்ணா. ராமச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடியே கதை எழுது கண்ணீரில் எழுதாது. ஓகே ஓகே அண்ணா, அருமையான பாடலை அருமையாக பாடி துவங்கி வைத்தீர்கள், வாழ்த்துக்கள். எனக்கும் இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேல்சாமி அண்ணா. நன்றிகள் அண்ணா. எங்கண்ணா போனீங்க இவ்வளோ நேரம்? பொட்டு வைத்த முகமோ காத்திருங்கள் சகோதரா. ஏன்னா கொஞ்சம் நிறைவு பகுதியை நோக்கி. ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம், முயற்சி செய்கிறேன். ஆனால் இனிமையான பாடல் இவ்வளோ லேட்டாக வந்து கேட்குறீங்களே. நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் நடிப்பில் பொட்டு வைத்த முகமோ ராமச்சந்திரன் சகோ விருப்பத்தில் தேவிஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய வணக்கம் வளர்மதி, வாழ்த்துக்கள். விழியே பாடலுடன் விழித்து வந்து விட்டேன். ஓ, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆர்ஜே விஜய் அண்ணாவின் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. நன்றிகள். ஆஹா ஆஹா, நன்றி அம்மா, நன்றி நன்றி அண்ணா தங்கள் பாடல் தெரிவுக்கு. அன்பு அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க ராமச்சந்திரன். அருமையான பாடல், காட்சி அமைப்பு ஆஹா மனக்கண்ணில் கண்டு ரசிச்சிருக்காங்க பாடலை. ரவி சோமசுந்தரம் நேசகு பாடல் அருமை. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்திலும் எல்லா காலங்களிலும் பெண்கள் விழியில் கதை எழுதி ஆண்கள் அச்சோ என்ன சோகம் அண்ணா, பெண்கள் விழியில் கதை எழுதி ஆண்களை கண்ணீரில் மூழ்கடிக்கிறார்கள். உண்மைதான். அச்சோ என்னமோ சோகம். ஓகே ஓகே அண்ணா. ஜெயா தேவா அம்மா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. எனக்காக ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே தேவிஷா, உங்களுக்காக சிவாவா? ஓகே, அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். நெடும்பரன் டி முனுசாமி அண்ணா, வாலி அவர்களின் வரிகள். அண்ணா உங்கள் பாட்டு கேட்டிங்களா? நீங்கள் சூப்பர் பாட்டு, உங்கள் பாட்டுக்கு உங்கள் பதிவு வரவே இல்லையே. வாலி அவர்களின் வரிகள் அருமை, சிந்திக்க வேண்டிய வரிகள், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா. சூப்பர் அண்ணா பாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம தேவிஷா. நன்றிகள். ஆஹா குத்தாட்டம், ஓ கண்ணி எழுதா அதே. ஓகே ஓகே, என் பதிவினை அழகாக தந்தமைக்கு நன்றிகள் சகோதரி வளர்மதின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. அடுத்து நம்ம புரட்சி தலைவரை அடுத்து காதல் பாடல் நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் உஷா நந்தினியை கைப்பிடித்து அழைத்து வருகிறார். மதிய நேர வணக்கம், வாழ்த்துக்கள். படம் மனிதனும் தெய்வமாகலாம். வெளிவந்த ஆண்டு 1975. இயக்கம் பி மாதவன். கவி அரசர் கண்ணதாசன். வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன். எவ்வளோ அழகாக இசை அமைச்சிருக்காரு பாருங்க குன்னக்குடி வைத்தியநாதன். மேலும் பக்தி பாடலுக்குலாம் இவருடைய அந்த இசை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காதல் பாடலுக்கு இசை அமைச்சிருக்காரு டி.எம். சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. செவாலியே சிவாஜி கணேசன் கூட உஷா நந்தினி நடிப்பில் இனிமையான பாடல் முத்துவேல் அண்ணா விருப்பத்தில்
பால் பொங்கும் பருவம். பால் பொங்கும் பருவம் அதில் நாம் தங்கும் இதயம். பால் பொங்கும் பருவம் அதில் நாம் தங்கும் இதயம். கனவும் நினைவும் மனதில் மலரும். மார்கழி மாதத்து பனியும் இந்த மங்கையை கண்டதும் பணியும். மார்கழி மாதத்து பனியும் இந்த மங்கையை கண்டதும் பணியும். சரிமா பரபக பகரி கரி சதி பாப்பா கப்ப தப்ப கசதி கப்ப கண்டிதசா. பால் பொங்கும் பருவம் அதில் நாம் தங்கும் இதயம். காதலின் தேவியை அழைத்து நான் காவியம் பாடிட நினைத்து. காதலின் தேவியை அழைத்து நான் காவியம் பாடிட நினைத்து. காமத ரீகப நீரிமா ரீக சரிமா பரபக பகதி கரி சரிச பாப்பா கப்ப தப்ப சரி கப்ப கண்டிதசா. பால் பொங்கும் பருவம் கனவும் நினைவும் மனதே மலரும். சரிகாரினிசா தேனருவி FM. இனிமையான பாடல் தெரிவு முத்துவேல் அண்ணா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் முத்துவேல் அண்ணா. தங்கள் பாடல் தெரிவுக்கு செவாலியே சிவாஜி கணேசன், உஷா நந்தினி நடிப்பில் பாடலை கேட்டு மகிழ்ந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து குணா டீச்சரம்மா நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்காங்க. லைக் சொல்லி நன்றிகள் குணா டீச்சரம்மா. தேவிஷா சூப்பர் பாடல் சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள். பாலா கார்த்திகா ஹாய் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தேன் அருவி வானொலியில் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அனைத்து பாடல்களும் அருமை சகோதரி. நேயர்கள் விருப்ப பாடலும் நீங்கள் வழங்கும் விதமும் சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ நன்றிகள். நன்றிகள் ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ நன்றிகள். தேவிஷா நிகழ்ச்சியோடு இணைந்து ஆமாம் வளர்மதி அதிகாலை வேலை
இரவு ரீங்கார விடியல். ஓஹோ, நிகழ்ச்சியில் பாடலும் தேடலும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சி முடியும் வரை கண் விழித்து இருந்தது வளர்மதி. அதுதான். ஓகே 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 ஓகே, ரெஸ்ட் டேக் ரெஸ்ட். பாடல் வரிகள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா, நன்றிகள். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான காதல் பாடல். தொடர்ந்து காதல் பாடல்கள். மக்கள் கலைஞரை அழைத்து வருகிறார். மக்கள் கலைஞர் யாரை அழைச்சி வராரு? ஜமுனா அம்மாவை. இனிய மதிய வணக்கம் சகோதரி. படம் குழந்தையும் தெய்வமும் வெளிவந்த ஆண்டு 1965. இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. வாலிப கவிஞர் வாலி. வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்காங்க. அந்த காலத்துலலாங்க அழகாக லெட்டர் எழுதுவாங்க. ஊருக்கு கிளம்பும்போது கூட போயிட்டு லெட்டர் போடு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா? ஆனால் இப்போல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு. ஆனால் அந்த லெட்டரை நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா? அழகாக ஒரு கம்பியில். அது நினைவுகள், அதெல்லாம் பொக்கிஷம். ஆனால் இப்போ ஃபோனில் சேர்த்து வைக்க முடியுமா? அந்த வரிகள் அதெல்லாம் சேர்த்தே வைக்க முடியாது ஃபோனில். ஃபோனை திடீர்னு ஹேங் ஆகிடும், பறந்து போயிடும் நம்ம மெசேஜெலாம். இதோ பாருங்கள், 1965 வந்த காதல் கடிதம். மியூரியல் ஜெயானந்தசாமி அக்கா விருப்பத்தில், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ஜமுனா நடிப்பில் இனிமையான காதல் பாடல் தெரிவு உங்களுக்காக. மியூரியல் ஜெயானந்தசாமி அக்கா. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை.
தேனருவி FM. உண்மையாகவே இந்த பாடலில் ஜமுனா அம்மா கண் அவ்வளோ அழகாக நீளமாக மான்விழி போலவே இருக்கும். ஒருவேளை பார்த்துட்டு தான் எழுதினாரா என்னன்னு தெரியல. இனிமையான பாடல் தெரிவு. வாலிப கவிஞர் வாலி வரிகளில் பாடலை கேட்டு மகிழ்ந்த அன்பு சொந்தம் மியூரியல் ஜெயானந்த சாமி அக்கா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள். நேரலையோடு இணைந்தே இருக்காங்க சென்னை சிவராம் அண்ணா. நன்றிகள் அண்ணா. அடுத்த பாடல் உங்கள் விருப்பத்தில் வெல்சாமி அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்புள்ள மான்விழியே நன்றிகள். தேவிஷா மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காங்க. நேற்று அந்த பாடலும் தேடலும் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றேன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சகோதரி. அன்புள்ள ஆஹா அன்புள்ள மான்விழியே மாமியே இல்லை. ஐயோ எங்கே போனாங்க? சென்னை சிவராமண்ணா ராமச்சந்திரன் கவிதை பாடல் சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆகா அழகான பாடல். அன்புள்ள என் மன்னவனுக்கு ஆஹா கடிதம் எழுதுங்க உட்காந்து கவி தாரக எழுதுங்க. லெட்டர் கடிதம் எழுதுங்க. தேவிஷா அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். எழுதுங்கள் தேவிஷா. நன்றிகள். கொளுத்தும் வெயிலில் குளிரும் பாடல்கள் வழங்கும் வளர்மதி முக்கணி சர்க்கரை போர் உள்ளது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடும்பரம்பி முனுசாமி அண்ணா. பாடல் வரிகள் சிறப்பு, பழமை என்றும் இனிமைத்தான் வளர்மதின்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. தேவிஷா. ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அண்ணா. என்ன அண்ணா கொஞ்ச நாளாக உங்களை காணோம். நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன் சகோதரி வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அண்ணா தமிழ்நாட்டிலிருந்து. நன்றிகள் அண்ணா. வன்னியூர் அண்ணா. அன்புள்ள வளர்மதியே. சொல்லுங்க அண்ணா. ஓகே சொல்லுங்க அண்ணா. காத்துக்கிட்டு இருக்கேன். பாடங்கள் அதிகம் படிச்சாச்சு வளர்மதி. அப்படியா? பாடல் வரிகள் அருமை. நன்றிகள். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அண்ணா. அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். சிவராம் அண்ணா. இல்லை தேவிஷா நம்ம சென்னை சிவராம் அண்ணா பாடலை அடுத்து உங்கள் பாடல் ஓகேவா? கார்த்திக் பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்தே இருக்காங்க. அன்பான இனிய வணக்கம் வளர்மதி அக்கா. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கார்த்திக் பாலன் நேரலையோடு இணைந்து. நன்றிகள். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தெரிவு. இனிய பிற்பகல் வந்தனம் வளர்மதி. தங்களுக்கும் இனிமையான வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவராம் அண்ணா விருப்பத்தில் படம் அவள் தந்த உறவு வெளிவந்த ஆண்டு 1978. துரை இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடும் நிலா SPB குரலில் முத்துராமன் நவரச முத்துராமன் நடிப்பில் சாரதா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இனிமையான பாடல். என்னமோ நினச்சிருக்காங்க. என்ன நான் நினச்சிங்க? நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் அண்ணா விருப்பத்தில் இதோ உங்களுக்காக நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கிறது. ஆஹா நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது. நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது. சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது. சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது. Remember me, sweetheart. Oh, remember. Oh, my darling, remember.
நடன சாலைகளில் மலையின் சோலைகளில் நடன சாலைகளில் மலையின் சோலைகளில் நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன நதியின் ஓரங்களில் இடங்கள் இருக்கின்றன கடந்த காலங்களில் நடந்த உள்ளங்களில் கடந்த காலங்களில் நடந்த உள்ளங்களில் விழுந்த எண்ணங்களின் தடங்கள் இருக்கின்றன remember my darling remember இரவு மேடைகளில் மழையின் சாரல்களில் இரவு மேடைகளில் மழையின் சாரல்களில் உறவு கோலம் இடு உலகம் அழைக்கின்றது உறவு கோலம் இடு உலகம் அழைக்கின்றது வசந்த புஷ்பங்களில் அசைந்த சந்தங்களில் பிறந்த சொந்தங்கள் தான் கனவை வளர்க்கின்றது ஓ ஓ remember oh my darling remember நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின்றது சிரித்து பார்க்கிறேன் என் ஜீவன் துடிக்கின்றது oh oh remember oh my darling remember தேனருவி FM. பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் நினைவாக இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த அன்பு சொந்தம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அண்ணா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள் அண்ணா, தங்கள் இனிமையான பாடல் தெரிவுக்கு. நேரலையோடு இணைந்து இருக்காங்க தேவிஷா. ஓ மை டார்லிங் வளர்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஓ பாடலை மிகவும் ரசிச்சிருக்காங்க. ரிமெம்பர் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை சிவராம் அண்ணா. அழகான பாடல் தெரிவு. வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா பாடலை ரசித்து நேரலையோடு இணைந்தே இருக்காங்க. அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். காஞ்சிபுரம் பரசுராமன் அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நெடும்பரம் பி முனுசாமி அண்ணா நினைத்து பார்க்கிறேன் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல் தெரிவு ஜெர்மனியிலிருந்து கவித்தாரகை தேவிஷா விருப்பத்தில் இனிய வணக்கம் வளர்மதி வாழ்த்துக்கள். தங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கத்துடன் படம் ராணி வாணி ராணி வெளிவந்த ஆண்டு 1974. இயக்கம் தப்பி சாணக்கியா. கவியரசர் கண்ணதாசன் வரிகளுக்கு இசை திரை இசை திலகம் KV மகாதேவன் TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. செவாலியே சிவாஜி கணேசன் நடிப்பில் கவியரசர் கண்ணதாசன் எங்கெல்லாம் பார்த்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான பாடல் வரிகள். ஜெர்மனியிலிருந்து கவி தாரகை தேவிஷா உங்களுக்காக. பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பார்த்து போ பார்த்து போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கடா தெரியும் எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கு
எவனுக்கடா தெரியும் அட இன்றைய மனிதன் ஆலய திருடன் அவனுக்குத்தான் புரியும் அவனுக்குத்தான் புரியும் பார்த்து போ பார்த்து போ கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும் மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும் கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும் மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும் எவனுக்கு எவ்வளவு அது அவனவன் மனத்தளவு பார்த்து போயோ பார்த்து போ பார்த்ததும் கிடைத்ததும் போதுமென்றால் பகலிலும் தூக்கம் வரும் பணம் இன்னும் இன்னும் என்றே அலைந்தால் இரவிலும் ஏக்கம் வரும் என் நிதி இருந்தாலும் வாழ்வில் நிம்மதி வேண்டுமடா பார்த்து போ பார்த்து போ நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும் உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும் நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும் உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும் தொடங்குவது எப்படியோ அது முடிவதும் அப்படியே பார்த்து போயோ பார்த்து போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பார்த்து போ பார்த்து போ தேனருவி FM. இனிமையான கருத்துள்ள பாடல் தெரிவு. கவி அரசர் கண்ணதாசன் வரிகள். எப்படியெல்லாம் பார்த்து போக வேண்டும் என்று அறிவுறுத்திய அன்பு சொந்தம். ஜெர்மனியிலிருந்து கவி தாரகை தேவிஷா விருப்பத்தில் ஒலித்து ஓய்ந்தது. மிக்க நன்றிகள் வளர்மதி. எனது பாடலை தந்தமைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். பரசுராமன் அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்த அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். வன்னியூர் அண்ணா பாடல்கள் எல்லாம் சூப்பரம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் வன்னியூர் அண்ணா. ஓடி வாங்க, ஓ ஓ எனது பாடல் கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரசுராமன் அண்ணா. ஓகே ஓகே, அழகான பாடல் சொல்லியிருக்காங்க வன்னியூர் அண்ணா. பக்கத்திலேயே ரொம்ப பலமான ஒரு வரத்தை அள்ளி கொடுக்குற ஆஞ்சநேயர் இருக்கார். அப்புறம் ஏன் என் தங்கச்சிக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரசுராமன் அண்ணா. உண்மை அண்ணா. நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்து ஓகே காரை ஓட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வன்னியூர் அண்ணா. நன்றிகள். பார்த்து போ பார்த்து காரை ஓட்டுங்க. நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். நன்றிகள் வளர்மதின்னு சொல்லியிருக்காங்க தேவிஷா. இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான பாடல் தெரிவு கேட்டிருக்காங்க ராமச்சந்திரன் செக்கோ விருப்பத்தில். செவாலியே சிவாஜி கணேசன் புரட்சி தலைவி நடிப்பில் ஒரு இனிமையான காதல் பாடல்.
செவாலியே சிவாஜி கணேசன் புரட்சி தலைவி நடிப்பில் ராமச்சந்திரன் சகோ உங்கள் அனுமதியுடன் உங்களுடன் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் தனலட்சுமி பரசுராமன் மோகன சுந்தரி சாந்தி இவர்களை இணைத்து கொண்டு இனிமையான காதல் பாடல் தெரிவு. ராமச்சந்திரன், காஞ்சிபுரம் பரசுராமன் அண்ணா உங்கள் இருவருக்காகவும். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் மணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்பூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று தலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள் நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ தேனருவி FM.
என்ன ஒரு இனிமையான பாடல் தெரிவு. ராமச்சந்திரன் அண்ணா விருப்பத்தில் ரொம்ப நன்றிங்கோ தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவிஷா அம்மா எனக்கு தெரியுமே, நீங்கள் தானே பார்த்து போன்னு பாட்டு கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு வன்னியூர் அண்ணா. நன்றிகள். ராமச்சந்திரன் லலலா லலலா அம்மிங்க அருமை சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பரசுராமன் அண்ணா, அண்ணா நான் உங்களை மறப்பேனா? உங்களை மறக்கவே மாட்டேன். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் தனலட்சுமி பரசுராமன் மோகன சுந்தரி சாந்தி உங்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. வரும் பாடலும் உங்களுக்காக. என்னண்ணா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, உங்களை நினைக்காம இருப்பேனா? அனைத்து நேயர் சொந்தங்கள் பாடல்களும் அருமையாக இருக்கிறது வளர்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவிஷா நன்றிகள். ரவி சோமசுந்தரம் எஸ் சகோ நேரலையோடு இணைந்து பாடல்களை ரசிச்சுக்கிட்டே ஒரு அழகான பூங்கொத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. நன்றிகள். இதோ வரப்போகும் பாடலும் ஒரு இனிமையான பாடல் தெரிவு. ஆகா எனது பாடல். ஓஹோ ஓகே 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 தேவிஷா நன்றிகள். நிறைவு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் தெரிவு. அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் தணிகைவேல் சகோ உங்களையும் இந்த பாடலுடன் இணைத்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் தனலட்சுமி பரசுராமன் மோகன சுந்தரி சாந்தி உங்களையும் இந்த பாடலுடன் இணைத்து கொண்டு ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க இருக்கிறது. நம்ம புரட்சி தலைவர் நடிகை லதா நடிப்பில் இனிமையான பாடல் தெரிவு. பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து டிவி சுந்தரம் இயக்கத்தில் கூசா கிருஷ்ணமூர்த்தி வரிகளுக்கு கேவி மகாதேவன் இசையில் வெண்கல குரலும் டாக்டர் சீர்காழி மன்னிக்கவும் அவசரத்தில். ஓகே 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 பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து புலமை பித்தன் வரிகளுக்கு நம்ம புரட்சி தலைவருடன் நடிகை லதா நடிப்பில் நிகழ்ச்சி நிறைவு பெறும் சமயம். ஆஹா மன்னிக்கவும், இதோ உங்களுக்காக சொர்க்கத்தின் திறப்பு விழா, திறப்பு விழா. இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா. இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா. இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா. கரிந்தும் உறவாடும் நேரத்திலே, ஆடை கலைந்தும் தரிந்தும் உறவாடும் நேரத்திலே, இன்பம் தாங்காமல் தள்ளாடும் இளங்கிளிகள், உயிரோடு உயிராய் ஒன்றாகி நிற்கும் உள்ளங்கள் பேசட்டும் புதுமொழிகள், புதுமொழிகள், புதுமொழிகள். சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா. இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா. நேரம் நிகழ்ச்சிக்காக ஆகியதற்காக அலுவலகத்தில் காத்திருக்க இருக்காங்க. நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே. பூவை திறந்தும் நுழைந்தும் ஒரு வண்டு பாடியது